பசியில வேட்டையாடுது ஒரு குரங்க. வேட்டையாடி இழுத்துட்டு போகுது. மரத்துல ஏறும்போது அந்த குரங்கு கற்பமா இருந்தது அந்த புலிக்கு தெரியல. இழுத்துட்டு போகும்போது குட்டியை பிரசவிச்சிருது. குட்டி கீழே விழுந்து கத்துன உடனே இந்த குரங்கு, இந்த புலி என்ன செய்யுது, அந்த குரங்குக்கு விட்டுருது. விட்டுட்டு ஓடி போய் அந்த புலிக்கு, இந்த குரங்கு குட்டியை தூக்கிட்டு போய் மரக்கிளையில வச்சு நக்கி கொடுக்குது. பசியில இருந்த புலி வேட்டையாடின குரங்க சாப்பிடலடா, குட்டியை தூக்கிட்டு போய் கொஞ்சுதுடா. அந்த புலிக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லை. பச்சை புள்ளடா, 2 வயசு பிள்ளைய வன்புணர்வு செய்து கொலை செய்யறான்னா இது நாடா? இந்த இந்த பதறல் கடையில் நம்ம வாழ்றோமே, நமக்கு வெக்கம் இல்லையா? மானம் இல்லையா? கேவலம்டா, கேவலம். எத்தனை பிரச்சனைக்கு நீ ரோட்ல இருந்து போறான்னு, எத்தனை பிரச்சனைக்கு. வீடு அடிக்கிறான் ஓடியா, வெள்ளம் ஒரு பைய ஏற்று பார்க்கல, மின்சாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாம் கத்துவேன். வாத்தியார அறிவை வளர்க்குற வாத்தியார் வீதிக்கு வந்துட்டான். உயிரை காக்கிற மருத்துவர் டாக்டர் வீதிக்கு வந்துட்டான். செவிலியர் வீதிக்கு வந்துட்டான். துப்புரவு பணியாளர் வீட்டுக்கு விரோதிக்கு வந்துட்டான். மகளிர் சுய உதவி குழு வந்துட்டான். விவசாயி வந்துட்டான். மீனவன் வந்துட்டான். எல்லாரும் வீதிக்கு வந்துட்டான். இவர் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை நாங்கள் கொடுத்து விட்டோம். இப்ப பாரு, ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தொடரட்டும் நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லல. நாங்க சொல்ல வைக்கணும். எப்படி? என் மக்களை மனதார சொல்ல வைக்கணும். இந்த ஆட்சி திரும்ப வரணும் அப்படின்னு நிலைக்கு வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நல்ல ஆட்சி கொடுக்கணும். காவல் நிலைய மரணங்கள் எத்தனை, பாலியல் வன்புணர்வு படுகொலைகள் எத்தனை, கள்ளச்சாராய சாவு எத்தனை. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். சாராயம் குடிப்பதே குற்றம். அரசு அங்கீகரிச்சு விற்குது, அது கொடுமை. கள்ளச்சாராயம் குடிப்பது காய்ச்சுவது குற்றம். செத்தவனுக்கு 10 லட்சத்தை சட்டம் கொடுக்குறா, அரசு கொடுக்குறா. அரசு கொடுக்குது, அங்கீகரிச்சு கொடுக்குது. குடிச்ச சத்தா கொடுக்குது, நடிகனை பார்க்க போய் சத்தா கொடுக்குது. ஆனா நாட்டை காக்காக எல்லையில நின்று போராடி செத்து வந்த ராணுவ வீரனுக்கு 1 ரூபா கொடுக்கலடா. இது ஒரு நாடு, இது ஒரு கேவலம்டா.